கவி பகுதி 2 ஆரம்பமாகின்ற தொகுப்போடு சிவதர்சனராகவன் அவர்கள் இன்றைய நாளை எடுத்து வரும் சிவாஜினி சிறுதரன் குடும்பத்தினர்களுக்கும் எங்களது நன்றியை கூறிக்கொள்கின்றோம். அவரது சிறுதரன் அவர்களது அம்மாவும் சற்று சுகையினம் என்று சொல்லியிருந்தார். இப்பொழுது பரவாயில்லை வாணியக்கா ஓகே என்ற மாதிரி நேற்று சொல்லியிருந்தார். அவரும் முழுமையாக சுகம் பெற்று வரவும் இந்த நேரம் பிரார்த்தனை செய்து கொள்வோம். நன்றி சிவாஜினி குடும்பத்தினர்களுக்கும். பாருங்கள் சிவதர்சனராகவன் அவர்களே வணக்கம். வணக்கம் வணக்கம் வாணிமனுக்கும் மற்றும் பாமுக உறவுகள் அனைவருக்கும் சிறப்பான வணக்கத்தை இந்த நேரம் கூறியபடி நாங்களும் சிவாஜினி சிறுதரன் குடும்பத்துக்கு நன்றி. அதே நேரம் நினைவுகள் மாவீரர்கள் போராளிகள் வாரம் தொடர்ச்சியாக எடுத்து வரப்படுகிறது. அந்த வகையில் இன்றைய நாள் சிறப்பு படைப்புகளோடு இணைந்தவர்களை வாழ்த்தி வரவேற்றபடி இப்பொழுது கவி வரிகளோடு இணைந்தவர்கள் மற்றும் விடுபட்டவர்களுடைய கவிதைகளை பார்க்கின்ற நேரமாக இருக்கிறது. விஜயவரிய கண்ட வரியை பார்த்துட்டு போவோமா? பாருங்களா. சரி சரி. இரா விஜயஹரி அவர்கள் படைத்த கவிதையோடு நாங்கள் இணைந்து கொள்கின்ற நேரமாக இருக்கிறது. வளமை போலவே அவருடைய வரிகள் கனமானவையாக இருக்கிறது. 1000 கனவுகள் சுமந்தது வாழ்க்கை, அனுதினம் தாய்மடி சுமந்தவர் சரிதம். வாழ்க்கை என்பது என்ன, சரிதம் என்பது அந்த வாழ்க்கையிலே சரிதத்தை படைத்தவர். அந்த வகையிலே தலைப்புக்கு ஏற்ற மாதிரி நாம் இன்னுமே இதயத்திலே கனத்தோடு தான் இருக்கிறோம். 1000 கனவுகள் சுமந்த வாழ்க்கையிலே அனுதினம் தாய்மடி சுமந்தவர் சரிதமாய் பொறிக்கப்பட்ட வரலாற்றையும் நினைந்து நினைந்து நினைவுகளை ஈந்திட காலமும் சுழலுது களலடி பணிந்து. அந்த காலம் சுழல்வது சாதாரண ஜந்திர வாழ்க்கையிலே காலம் சுழல்வது இயற்கை. ஆனால் களலடி பணிந்து சுழல்கிறது என்கிற போது அது யாருடைய களலடி என்றால் அதுதான் அந்த மாவீரர்களுக்கு எமக்காய் உயிர் நீத்தவர்களுக்கான அந்த பெருமையை இந்த ஒற்றை வார்த்தையோடு நாங்கள் சொல்லிக் கொள்வதாக இருந்தால் காலமும் சுழலுதடி களலடி பணிந்து அந்த அவர்களுடைய பாதத்தை பணிந்து சுழல்கிறது. வேரும் விழுதும் வேரடி மண்ணும் குருதி கெனலுள் உழன்றது கண்டீர். இவ்வளவு காலமும் வேரும் விழுதுகளும் வேரடி மண்ணுக்குள்ளே தேடிக்கொண்டும் இன்னும் குருதி கனலுக்குள்ள உழன்று கொண்டிருந்தது. அது இருப்பு இறப்பு இரண்டுக்கும் இடைப்பட்ட தேடல் வலி இவற்றோடு சுழன்று கொண்டிருந்தது காலங்கள். உயிர் துளிகாவிய உணர்வின் மொழியை உயிர்ப்புடன் ஏந்திய காவலர் சென்ற இவர்கள் உயிர்ப்போடு ஏந்தி சென்றது எங்கள் தேசத்தின் விடுதலையை. அதே நேரம் தங்களுடைய உயிர் துளியை அந்த காவிய உணர்வின் மொழியை காவி சென்றிருக்கிறார்கள் காவலர்களாக, மொழியின் காவலர்களாக. அழகான வரிகள், ஒவ்வொரு வரிகளும் மிக சிறப்பான விடயங்களை பேசுகின்றது. விடியலில் எழுதிய வெண்தணல் வேட்கை நினைவினுள் தகைத்தள உயிர் மடி தந்திருக்கிறார்கள் இவர்கள். சாவினை தழுவிய சாகாவரங்கள். இவர்கள் இறந்து விட்டார்கள் அல்லது சாவினை அணைத்து விட்டார்கள் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் இவர்களுக்கு இறப்பு இல்லை. அந்த அளவு உன்னதமான செயலுக்காக அந்த உயிரை கொடுத்தபடியால் தான் இவர்கள் சாகாவரங்கள் பெற்றவர்களாக. இலக்கியங்களிலே முன்னர் சாகாவரம் பெற்றவர்கள் என்ற வார்த்தைகளை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அதை இப்பொழுது நாங்கள் நேர உணர்வோடு பார்க்கிறோமானால் அது இப்பொழுது மொழிக்காக தேசத்துக்காக தங்களுடைய எல்லா சுவதுக்கங்களையும் மறந்து சென்றவர்கள் அவர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொருவருடைய இதயங்களிலும். அதுதான் அந்த சாகாவரம் என்பதற்கான அர்த்தம் என்பதை இப்பொழுது இந்த காலத்தோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் புரிகிறது. சரித்திர தேடலின் சந்தன பேழைகளாக இவர்கள் இருக்கிறார்கள். இந்த வார்த்தைகள் எல்லாம் அவர்களுக்கான உரிய புனிதமான வார்த்தைகள். சந்தன பேழைகள், சாகாவரங்கள், வெந்தனல் வேட்கைக்காக நினைவு நூல் சென்றவர்கள், இப்படியான அழகான சொற்கள் கவிதைக்கு மழை கொடுக்கிறது. பொறித்தெழும் தடங்கள் பொய்த்ததும் இல்லை, நினைத்தவை செயல் கொள்ள தயங்கியதும் இல்லை. இவர்கள் பொறித்தெழுந்த தடங்கள் எப்போதுமே நியாயமானதாக உண்மையானதாக இருக்கிறது. அதில் பொய் இல்லை, பொய்க்க மாட்டுது. அவர்களுடைய என்ன உன்னதத்துக்காக சென்றார்களோ அந்த செயல்பாடு பொய்க்க மாட்டாது. அவைகள் நினைத்தவை கூட செயல் கொள்வதற்கு தயங்கியதில்லை. என்னத்தை நினைத்தார்களோ அதை செயல் வடிவத்திலே காட்டியவர்கள் தான் அவர்கள். தரணியின் வாழ்வை தவமாய் தாங்கி சென்றவர்கள். தாய்மண் மீட்பினை சுமந்தன. இவர்களுடைய உடல்கள் தாய்மண் மீட்புக்காக அந்த கனவை சுமந்து சென்றது, அந்த பணியை சுமந்து சென்றன. ஆகவே தாய்மண் மீட்புக்காக தங்களுடைய உடல்களிலே உயிரை தாங்கி அந்த உயிர்களை அர்ப்பணித்து சென்றவர்கள் இவர்கள். ஆகவே விழிகளூர் தாங்கிய புன் சுவடுகள் இவர்கள். இவர் வெண்தணல் விழுங்கிய உயிர்ப்பின் தவங்களாக இருக்கிறார்கள் என்பதை அவர் நிறைவான வரிகளாக தந்து நான் நினைக்கிறேன் மிகுதி வரிகளை ஏற்கவில்லை இந்த பக்கம். ஆகவே ஒரு சில வரிகள் வெட்டுப்பட்டிருக்கிறது. நிறைவாக விழிகளுள் தாங்கிய விழுப்புண் சுவடுகளும் இவர் வெந்தனல் விழுங்கிய உயிர்ப்பின் தவங்கள். உயிர்ப்பின் தவங்களாக வெந்தனல் விழுங்கிய அந்த அவர்களுடைய செயல்பாடைத்தான்
எப்படி ஒரு தாய் மண்ணுக்காக தங்கள் தியாகங்களை அல்லது தங்களுடைய உயிர்களை அப்படி காவி சென்றிருக்கிறார்களோ அதுதான் அந்த வெண்தணல் விழுங்கா தணல் நெருப்பு கூட அவர்களை எரிக்க முடியாது. எந்த ஒரு விஷயமும் அவர்களை உள்வாங்கி அழிக்க முடியாத அளவுக்கு இவர்கள் ஒரு உயிர்ப்பின் தவங்களாக இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே மிக சிறப்பாக உன்னதர்கள் இன்றைய நாளுக்கான அந்த தலைப்போடு மிக அருமையான வரிகளை தந்து சென்றிருக்கிறார் விஜயவரியக்கா அவர்கள். மிக சிறப்பான வாழ்த்துக்கள். அழிவு அல்லாதவர்கள் இவர்கள் என்பதும் என்றுமே சக வரம் பெற்றவர்கள் இவர்கள் என்பதும் நினைவுகள் கிணக்கிறது. இன்றும் நினைக்கின்ற போது மக்களுள்ளே அவர்கள் நினைவாக இருக்கிறார்கள். கிணத்தபடி சிறப்பான வாழ்த்துக்கள் விஜயஹோரி அக்கா அவர்களுடைய கவிதைக்கு நன்றி. கூறிக்கொண்டு தொடர்ந்து அபிஷாவின் அங்க இருக்காருக்கும். நான் ஒரு முறை அபிஷாவின் வரிகளை இங்கே பதிந்திருப்பார் தானே இல்ல பார்க்கிறேன் வாசிப்பேன். பார்க்கிறேன் கவிலக்கம் முனைவுன்னவன் இவர் அபிஷாவின் கவிதை ஜெயமண்ணா எத்தனை இடத்துல பதிஞ்சிருக்கிறார்? சிலவுல பதிப்படையல் என்ற 1 2 3 4 இடத்துல பதிஞ்சிருக்கிறார். சரி சரி இல்ல நினைக்கிறேன் இதுல அபிஷா இருக்குதா? இருக்கிற 67 தான். சரி கண்டுபிடிச்சேன். அபிஷா மற்றது சர்வஸ்ரீ அவர்கள் ஆனால் இந்த வாரத்துக்கானதோ தெரியவில்லை, வீடியோ தரவில்லை. சரி அபிஷாவினுடைய 67வது கவிதைக்கா நீங்க வீடியோ போட போறீங்களா? இப்ப வரிகளை பார்ப்போமா? அவரு வருது இல்ல. சரி சரி. நினைவுகள் கிணக்கின்றன அபிஷா. உங்களுடைய 67வது கவி இலக்கத்தோடு நாங்கள் இணைகிறோம். நினைவுகள் கிணக்கின்றன. ஈழத்தமிழ் வேண்டுமென இயக்கம் என்று தொடங்கி அவர்களுக்குள் பல பிரிவுகளாக மாறி ஒற்றுமையின்மையால் எத்தனை உயிர்களை காவு கொடுத்து இறுதியில் தலைமடிந்து வீர மறவர்களாக மண்ணில் வீழ்ந்தனர். கண்முன்னே நடந்த சம்பவங்கள் இப்போதும் மனதில் நீங்கா நினைவுகளாய் என்று அபிஷா தந்திருக்கிறார். அபிஷா யாரோ ஒருவரிடம் நடந்த விஷயங்களை கேட்டிருக்கிறார். அவர்கள் சொன்ன விடயத்தை உள்வாங்கி தான் 4 வரிகளாக இருந்தாலும் தான் அறிந்த விஷயத்தை அதில் எந்த தூரம் என்ன நடக்கிறது எது என்பதை தாண்டி தான் அறிந்த விஷயத்தை இளையவர் தானே. ஆகவே அவர் சொல்லுகிறார் ஈழம் வேண்டும் என இயக்கம். ஆரம்பத்திலே எப்படி அவர்கள் தொடங்கினார்களோ அந்த பெயரில் இயக்கம்தான் என்றுதான் அழைத்தார்கள் ஆரம்பத்திலே. ஆகவே ஈழத்தமிழ் வேண்டும், தமிழ் வேண்டும், எங்களுக்கு மொழி வேண்டும், நமக்கான உரிமை வேண்டும் என்று அவர்கள் இயக்கம் என்று தொடங்கி பின்னர் அவர்களுக்குள் பல பிரிவுகள், அது உண்மை நடந்த ஜதார்த்தத்தை அவர் அப்படியே பொறுத்திருக்கிறார். அவர்களுக்குள் பல பிரிவுகளாக மாறி ஒற்றுமையின்மை என்பது இருந்திருக்கிறது. நிச்சயமாக இன்று வரை அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அது ஒற்றுமையின்மையால் எத்தனை உயிர்களை காவு கொடுத்திருக்கிறது. அந்த ஒற்றுமை இன்மையால் நிறைய உயிர்கள் போயிருக்கிறது. அது 2 பக்கமும் பார்க்கலாம். இரு மொழிக்கு உட்பட்டவர்களுக்கான ஒற்றுமையின்மை அல்லது ஒரு மொழிக்குள்ளேயே ஒற்றுமையின்மையால ஏற்பட்ட உயிர்காவுகள், இந்த 2 விஷயத்தையும் நாங்கள் பார்க்கலாம். இறுதியில் தலைமடிந்து என்பது தான் கொஞ்சம் முடிக்கிறது. சரி, அது உயிர் துறந்து வீரமறவர்களாக, அந்த தலைமடிந்து போகின்ற போது அது வீரமறவர்களாக இருக்க முடியாது, தலை நிமிர்ந்து சென்றபடியால் அந்த வீரமறவர்களாக, அந்த ஒரு வார்த்தையை அபிஷா நீங்கள் கவிதை கேட்க முடிந்தால் அதை ஒரு முறை சிந்தித்துக் கொள்ளுங்கள். தலைமடிந்து என்பதை விட தலை நிமிர்ந்து சென்றபடியால் வீரமறவர்களாக அவர்கள் மண்ணில் விழுந்திருக்கிறார்கள். கண்முன்னே நடந்த சம்பவங்கள் இன்றும் நினைக்கின்ற போது அவை நீங்கா நினைவுகளாய் அபிஷாவின் மனதிலும் உலகத்தின் மனத்திலும் இருக்கின்றது என்பதை தந்திருக்கிறீர்கள். இன்னும் ஒரு முறை அபிஷா அடுத்த முறை 4 வரிகளுக்குள்ள இன்னும் ஒரு கவி நடைக்குள்ள இதை கொண்டு வந்து மாற்றி பாருங்கள். இன்னொரு வடிவத்துக்கு மாற்றால் இன்னும் ஒரு வித்தியாசமான கவி வடிவம் உங்களுக்கு கிடைக்கும். விடயம் இதுதான், கரு இதுதான். அதனுடைய நடை அல்லது அதனுடைய போக்குகளை மாற்றி பார்க்கலாம். உங்கள் ஒலி வடிவமும் கேட்க முடிந்தது. ஆனால் அடுத்த முறை முழுமையாக கேட்போம். சிறப்பான வாழ்த்துக்கள் அபிஷா. இன்னும் நிறைய எழுத வேண்டும். உங்களுடைய கவிதைகளுக்கு சிறப்பான வாழ்த்துக்களை கூறுங்கள். உங்கள் போனிலும் 2 கவிகள் அனுப்பியிருக்கின்றேன், ஒரு முறை பார்த்து வாசித்து விடுங்கள். எனக்கு இருமல் காரணமா அது வாசிக்கிறது கஷ்டமா இருக்கு. நீங்க வாசித்து விடுங்க. குமலாமுனை அது இங்கே இருக்கிறது. இதில் அவர்கள்
ஆ, சரி. அடுத்து முனமுனை கங்கா குன்னவன். ஸ்டான்லி அவர்கள். அவர் அதுக்குள்ள போட சரி. முடியாம இருக்காம். சரியா ஆமா ஆமா சரி. அப்ப இப்போ அடுத்த கவிதை கங்கா ஸ்டாலினி ஆ அவருடைய தரவா. தாருங்களேன். சரி. அடுத்த கவிதையோடு இணைகிற தனது கவிதையை வாசித்து விடுங்க தயவு செய்து என்று கங்கா ஸ்டான்லி அவர்கள். மாவீரரே தலைப்படுத்து. கார்த்திகை 27 கனத்த மனதின் தாழ்வு. கார்த்திகை 27 கனத்த மனதின் தாழ்வு. காவல் வீரர் காத்த அரண் காடையர் கையில் சிக்கி உடைந்தது. காவல் வீரர் காத்த அரண் காடையர் கையில் சிக்கி உடைந்தது. தாய் மண்ணின் சுதந்திரத்துக்காய் போராட்டம், ஒப்பற்ற விடுதலை போராட்டம். விடுதலை போரிலே தம் இன்னுயிரை ஈந்த மாவீர செல்வங்களே, உமக்காய் தூவுகிறோம் அஞ்சலி பூக்கள். உமக்காய் தூவுகிறோம் அஞ்சலி பூக்கள். துயிலும் இல்லத்தில் துயில் கொள்ளும் மாவீரரே, உங்கள் கனவு பலிக்க வேண்டும் என்ற ஏக்கமா. துயிலும் இல்லத்தில் துயில் கொள்ளும் மாவீரரே, உங்கள் கனவு பலிக்க வேண்டும் என்ற ஏக்கமா. துயிலும் இல்லத்தை இடித்து விட்டனர் எதிரிகள். துயிலும் இல்லத்தை இடித்து விட்டனர் எதிரிகள். ஆனால் மக்கள் மனதில் துயிலும் உம்மை அவர்களால் என்ன செய்ய முடியும்? மக்கள் மனதில் துயிலும் உம்மை அவர்களால் என்ன செய்ய முடியும்? அதுதான் இன்று எமது அஞ்சலி பூக்களை காணிக்கையாக்குகிறோம். இன்று எமது அஞ்சலி பூக்களை காணிக்கையாக்குகிறோம். காந்தல் மலர்கள் கொட்டி கிடக்கின்றன. கார்த்திகை பூக்கள் அதை தூவி நாம் வணங்குகின்றோம். காந்தல் மலர்கள் கொட்டி கிடக்கின்றன. கார்த்திகை பூக்கள் அதை தூவி வணங்குகின்றோம். தமிழர் நெஞ்சில் மாவீரர் நினைவு. தமிழர் நெஞ்சில் மாவீரர் நினைவு. தமிழர் உள்ளவரை என்றுமே மாறாதிருக்கும். தமிழர் நெஞ்சில் மாவீரர் நினைவு. தமிழர் உள்ளவரை என்றுமே மாறாதிருக்கும். நன்றியுடன் கங்கா ஸ்டாலினி அவர்கள். கல்லறையை இடித்து அழித்து விட்டார்கள் என்ற துயரமும் ஒவ்வொரு மாவீரர்களுக்காகவும் அன்றைய காலத்திலே இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு மாவீர தினத்திலும் அவர்களுக்கான கல்லறைகள் சுத்தப்படுத்தப்பட்டு விளக்குகள் ஏற்றி சுடர்கள் மாலைகள் பூக்களால் நிறைத்திருக்கு. ஆனால் அந்த அவர்களுக்கு, அதாவது சொல்வார்கள் 6 அடி நிலங்குடங்களுக்கு வேண்டாம் என்று சென்றவர்களுக்காக கொடுக்கப்பட்ட அந்த கல்லறைகள், புனிதப்படுத்தப்பட்ட கல்லறைகள் கூட உடைக்கப்பட்டது காடையர்கள் கையிலே சிக்கி. இன்று வரை அவை எல்லாமே அழிக்கப்பட்டு விட்டது. ஆனாலும் மனிதர்களுடைய இதயங்களிலே, தமிழர்களுடைய மக்களுடைய இதயங்களிலே அவர்கள் இருக்கிறார்கள். அதனால் தான் நாம் இன்னுமே அஞ்சலி பூக்களை தூவுகிறோம். இந்த காந்தல் மலரினுடைய புனிதம், அதே நேரம் கனவுகள் பலிக்க வேண்டும் என்ற ஏக்கத்தோடு சென்றவர்கள், அவர்கள் இறந்தவர்களாக சொல்லப்படுவதில்லை. இங்கே கங்கா ஸ்டான்லி அவர்கள் குறிப்பிட்டது போல துயிலும் இல்லங்களாகத்தான் அன்று பெயர் பொறிக்கப்பட்டவை. அவை துயிலும் இல்லங்கள். ஆகவே இப்பொழுது மக்கள் மனதிலே இருக்கின்ற எங்களுடைய இந்த தியாக சமல்களை எப்படி காடையர்களால் அழிக்க முடியும் என்ற ஒரு கேள்வியை விட்டிருக்கிறார். அதே நேரம் தமிழர் நெஞ்சிலே தமிழர் உள்ளவர், இந்த உலகத்திலே தமிழர் என்ற ஒரு மொழி பேசுகின்றவர் அல்லது இன உணர்வோடு இருப்பவர்கள் இருக்கும் வரை எங்களுடைய மாவீரர்களுடைய நினைவுகள் ஒவ்வொருவருடைய நெஞ்சிலும் இருக்கும் என்பதை நிறைவாக சொல்லி, கார்த்திகை 27 ஒரு கனத்த மனதின் தாழ்வாக இருக்கிறது. கார்த்திகை 27 வரிகளுக்குள் அழகாக ஒற்றுமை கொண்டு வந்து, கார்த்திகை 27 கனத்த மனதின் தாழ்வு. காவல் வீரர் காத்தாரன் இன்று கையிலே காடையர் கையில் சிக்கிய சின்னாபின்னமாக போனதையும், சுதந்திர போராட்டத்துக்காய், இந்த ஒப்பற்ற விடுதலை போராட்டத்துக்காய் தங்கள் உயிர்களை தந்தவர்களை உன்னதப்படுத்தியும் மிக சிறப்பாக கவி வடித்திருந்த கங்கா ஸ்டான்லி அவர்கள். சிறப்பான வாழ்த்துக்கள். வரும் காலங்களில் அவரும் அதற்குள் இணைக்கின்றேன், கவிதை இடத்தில் போடுகின்றேன் என்று சொல்லி இருக்கின்றார். பார்ப்போம். நன்றி. அடுத்து 29வது கவி வரிகளோடு குமுளமுனை விண்ணவன் குமுளமுனையிலிருந்து அவருடைய கவிதையும் பார்க்கின்ற நேரமாக இருக்கிறது. நினைவுகள் கணக்கின்றன. கண்முன் எத்தனையோ நிகழ்வுகள் நடந்தேறினவை. கண்முன் எத்தனையோ நிகழ்வுகள் நடந்தேறினவை. எதையும் தடுக்க முடியாதவராய் செயலிழந்து நின்ற நாமோ இன்று. எதையும் தடுக்க முடியாதவராய் செயலிழந்து நின்ற நாமோ இன்று. அழுந்துகின்றோமே அதை நினைத்து, அழுந்துகின்றோமே அதனை நினைத்து. மனதை பதைத்திட வைத்து உயிரை உருக்கிடும் இழப்புக்களோ எத்தனை. மனதை பதைத்திட வைத்து உயிரை உருக்கிடும் இழப்புக்களோ எத்தனை. கல்லறை முன்னிலையிலே கண்களினாலே இரத்த கண்ணீர் வடிக்கும் நிலைக்கு தள்ளிவிட்டனவே எம்மை. கல்லறை முன்னிலையிலே கண்களில் இரத்த கண்ணீர் வடிக்கும் நிலைக்கு தள்ளிவிட்டனவே எம்மை அந்த நாள் சம்பவங்கள். தாய் மண்ணுக்காய் போரிட்டு தாய் மண்ணிலே விதியாக விதைக்கப்பட்டிருக்கும் மாவீரர்களுக்கு தலை சாய்ப்போம் இத்தினத்திலே.
தாய் மண்ணுக்காய் போரிட்டு தாய் மண்ணிலே விதையாக விதைக்கப்பட்டிருக்கும் மாவீரர்களுக்கு தலை சாய்ப்போமே இத்தினத்திலே என்று நிறைவாக அவர்களுக்காக தலை சாய்க்க வேண்டும். அவர்களுக்கான ஒரு புனித நாளிலே அவர்கள் புதைக்கப்பட்டவர்கள் அல்ல, விதைக்கப்பட்டவர்கள் விதியாக. ஏனென்றால் அவருடைய சிந்தனைகள் அத்தனை உயிர்ப்போடுதான் இருக்கின்றன. அது அந்த சிந்தனைகள் கடத்தப்படுகின்றன. ஒவ்வொரு தலைமுறைக்கும் நியாயமான சிந்தனைகள் கடத்தப்படுகின்றன. ஆகவே உடல்கள் மட்டும்தான் அழிவுக்குரியது, அவருடைய அந்த இலட்சியங்கள் அழிவற்றவை. அதனாலேதான் அவர்கள் விதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே நாங்கள் அன்று எதையும் செய்ய முடியாதவர்களாக இருந்திருக்கிறோம். ஆனால் இப்பொழுது இரத்த கண்ணீர் வடிக்கும் அளவுக்கு துன்பத்தோடு இருக்கிறோம். ஏனென்றால் அந்த நாள் சம்பவங்கள் அப்படியானவை என்கிறார். மனது பதைக்க வைத்து உயிரை உருக்குகின்ற இழப்புகளை நினைவுபடுத்தி இருக்கிறார். அதனால்தான் இது எங்கள் கணக்கிறது என்கிறார். கண்முன் எத்தனையோ நிகழ்வுகள் நாம் செயலிழந்து நின்றிருக்கிறோம், அழுந்துகிறோம் இன்று அதை நினைத்து. ஆனாலும் இன்று நினைத்து அழுதாலும் நினைவுகளோடு தான் வாழ்கிறோம். அன்றைய காலத்தில் முடியாததாகத்தான் இருந்தது, கையாலாகத்தான் எல்லோருக்குமே இருந்தது அந்த சம்பவம். ஆகவே இன்று வரை நாம் மனதிலே இது எங்களோடு கணக்கின்றோம் என்பதை மிக சிறப்பாக விண்ணவன் கும்முளம் முன்னிலிருந்து அழகான கவி வரிகளாக பொறுத்திருந்த சிறப்பான வாழ்த்துக்கள். உங்கள் வரிகளும் நிறைவாக பேசிக்கொள்ளுகிறது, இன்னும் பேசிக்கொள்ளும். வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோம். நன்றி. அடுத்தது ஜபாசுரி அவர்கள். ஜபாசுரியை தந்து விடுவோம். சரி. ஜியம் ஒவ்வொரு தமிழரின் ஜியம் நெஞ்சில் இருந்த தியாகத்தால் ரெண்டும் ஜியம் வரலாறு உன்னை தன்னோடு அனுப்பியிருக்கிறார். நானே இந்த வாரத்துக்குரியதை ஒரேடியா போட்டுட்டேன். ஒவ்வொரு இதயத்துக்குள்ள மறந்திருக்கும் தலைவன் பகுதி 2 நினைவுகள் கணக்குன்றன 1 நினைவுகள் 2 இப்படி நிறைய தெரியும். இந்த வாரத்துக்குரிய பதிவு செய்யல எதுவும் பிழைச்சிட்டு தெரியல. சரி சரி. ராணி சாமந்தர் அவர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள், ஒருத்தர் அடுப்போமா. நாங்கள் ஜபாசிரியை பார்த்து விட்டு அவருடைய எடுக்கக்கூடிய இருக்கிறது. அடுத்து 78வது கவி வரிகளோடு நினைவுகள் கணக்கின்றன. ஜபா ஸ்ரீ தெய்வீகன், கனடாவிலிருந்து. ஊமையாய் உறங்கிய உள்ளத்து அலையெல்லாம் கார்த்திகை பிறந்தாலே கணக்கின்றது நினைவாலே. ஊமையாய் உறங்கிய உள்ளத்து அலையெல்லாம் கார்த்திகை பிறந்தாலே கணக்கின்றது நினைவாலே. இறுதி மூச்சின் சத்தம் இடி முழக்கமாய் ஒலிக்கிறது. இறுதி மூச்சின் சத்தம் இடி முழக்கமாய் ஒலிக்கிறது. உதிரம் கொடுத்து நீவிர் உன்னத வாழ்வு தந்தீர். உதிரம் கொடுத்து நீவிர் உன்னத வாழ்வு தந்தீர். உழுது உண்டு வாழும் செந்தமிழ் ஈழத்திலே. உழுது உண்டு வாழும் செந்தமிழ் ஈழத்திலே உயிர்கொடை எதுவென உணர்த்தி. உயிர்கொடை எதுவென உணர்த்தி உயர்ந்த நோக்கை உறுதியாய் அர்ப்பணித்த மாவீர செல்வங்களுக்காய் மண்டியிட்டு நினைவுகள் கணக்கின்றன. உயர்ந்த நோக்கை உறுதியாய் அர்ப்பணித்த மாவீர செல்வங்களுக்காய் மண்டியிட்டு நினைவுகள் கணக்கின்றன. நினைவுகள் கணக்கின்றன நிம்மதி வெகு விரைவென செங்காந்தள் மலரெடுத்து செலுத்துவோம் எம்மை அஞ்சலியை. நினைவுகள் கணக்கின்றன நிம்மதி வெகு விரைவென செங்காந்தல் மலரெடுத்து செலுத்துவோம் எம் அஞ்சலியை என்று நிறைவாக்கி இருக்கிறார். ஆகவே இத்தனை உன்னதங்கள் செய்தவர்களுக்கு நாம் அந்த செங்காந்தல் அவர்களுக்கே உரியதாக இந்த காலப்பகுதியிலே மலர்கின்ற செங்காந்தல் மலரை எடுத்து அஞ்சலி செலுத்துவோம் என்கிறார். அதே நேரம் ஒரு சிறப்பான விடயத்தை இங்கு தொட்டு செல்கிற தமிழர்கள் என்றால் அவர்களுடைய பண்பாட்டில் முக்கியமானது உழுதுண்டு வாழுகின்ற நிலை. அதுதான் நம் தொழிலாக உழுதுண்டு வாழும் அந்த பெரும் ஈழத்திலே, செந்தமிழ் ஈழத்திலே உயிரையும் கொடை கொடுக்கலாம். அதாவது உணவை கொடியாக கொடுக்கின்றான் உழவன், அதே நேரம் உயிரை கொடியாக தந்திருக்கிறார்கள். அந்த உயிர் கொடியை எதுவென்று உணர்த்தியவர்கள் இந்த மாவீரர்களாக இருக்கிறார்கள். அதே நேரம் கார்த்திகை வந்தாலே எங்களுக்கு ஊமையாய் உறங்கி கொண்டிருக்கும் உள்ளத்து நினைவுகள் எல்லாம் கார்த்திகை பிறந்து விட்டால் கனத்து விடும். ஆகவே அந்த கணக்கின்ற நினைவுகளுக்கு ஒரு அழகான இலக்கணமாக 4 வரிகளிலே சொன்னது. கணக்கின்ற நினைவுகளுக்கு ஊமையாய் உறங்கிய உள்ளத்து அலியெல்லாம் கார்த்திகை பிறந்தாலே கணக்கின்றது நினைவாலே. அப்படியான ஒரு காலம் வந்து விட்டார். இந்த கார்த்திகை வந்தால் மட்டும் இப்படி ஊமையாய் கிடந்த உணர்வுகள் ஆர்ப்பரித்து எழுந்து விடுகிறது என்று. உதிரம் கொடுத்து நீவிர் உன்னத வாழ்வு, எமக்கான வாழ்வை தந்திருக்கிறீர்கள், உங்கள் உதிரத்தை நீங்கள் கொடியாக கொடுத்து. ஆகவே உங்கள் உயர்ந்த நோக்கை நீங்கள் உறுதியாய் அர்ப்பணித்த அந்த மாவீர செல்வங்களுக்காய் நாம் மண்டியிட்டு
அந்த நினைவுகள் கூட மண்டியிட்டு வணங்குகிறது அவர்களுக்காக. ஏன்னா அவர்கள் நினைவை தாங்குவதற்கால் புனிதம் பெறுகிறது நினைவுகள் கூட அவை மண்டியிட்டு வணங்குகிறது என்று மிக அழகான அர்த்தம் புதிந்த வரிகளை தந்திருக்கிற ஜெபாஸ்ரீ தெய்வீகன். இறுதி மூச்சின் சத்தம் இடி முழக்கமாய்த்தான் கேட்கிறது. அதுதான் அந்த நினைவுகள் அமைதியாக இருந்தாலும் இடி முழக்கம் போல எமக்குள்ளே அவை சண்டையிட்டு கொண்டுதான் இருக்கிறது. அத்தனை தூரம் வலிமையானவையாக இருக்கிறது அந்த நினைவுகள். சிறப்பான வாழ்த்துக்கள் ஜெபாஸ்ரீ. இந்த நேரம் நாளை 28ஆம் தேதி இரவு 7 மணிக்கு என்ன நடக்க போகிறது தெரியுமா? ஒளியேற்றுமா. ஆகவே எல்லோரும் அந்த நேரத்தில் வந்து இணைந்து கொள்ளுங்கள். சிறிய விளக்குகளாக இருந்தாலும் சரி, மெழுகுதிரிகளாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு வருடம் செய்கிற நாங்கள் தானே, எல்லோருக்குமாக பிரார்த்தனை செய்யும் நேரம் அது நாளை லண்டன் நேரம் இரவு 7 மணிக்கு இடம்பெறுகின்றது. எல்லோரும் ஓடி வந்து உட்காருங்க தீபங்களோட, பந்த கட்டுகளோட. நன்றி. இது 67 நினைவுகள் இருக்கின்றன. நீங்கள் ஒரு கவிதை அனுப்பி இவர் அதை போட்டு விடலாமே இருந்தால் அவற்றை. அது ஒலி வடிவத்தில் இருக்கிறது. ஒலியில போட்டு விடும், பரவாயில்ல. அவர் அனுப்பி இருந்தால். ஏனென்றால் அதை போட்டு விடத்தான் கேட்டார்கள். என்ன அவருடைய தன்னுடைய பெயரை சொல்லி போட முடியாத நிலையில் இருப்பதனால் அதை எப்படியாவது போட்டு விடுமாறு. சரி, ஒலியில் போட்டு விடுங்க. ஆனா நேரத்தை பார்த்துக்கொள்ளுங்க. ஆமா, இப்போ நான் வாட்ஸ்அப்ல தானே வரும். சரி, இப்போ நான் இதுல ஓன் பண்ணினா வேற தானே சத்தம் நீங்க பாருங்க. சவுண்ட் ஒலி வரும். நாளும் பொழுதும் விதைத்து விதைத்து காத்திருந்த கைகளை வலுத்து கிடக்கிறது புதிதை வழிந்த ஞாபகத்தின் தழும்புகள். உள்ளெறியும் தணலில் உருவுகிறது ஊமை காயம். பிடிமண் எடுத்து தூவி தூவி பிள்ளைகளை மண்மூட விட்டு திரும்பி திரும்பி பார்த்தபடி நடந்த பெற்றவர்களின் முகங்களில் பெருகிறது தவமாய் தவமிருந்த நேர்த்தியின் பெருங்கண்ணீர். எல்லாவற்றிற்கும் ஒரு விடிவு வரும் என்ற காத்திருப்பின் கொதிக்குமிழில் உட்கார்ந்திருக்கின்றனர் பலி கொடுத்த பாவி உறவுகள். தர்மம் ஒரு நாளில் வென்றே தீரம், தம் பிள்ளை உயிருக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும் என்ற நம்பிக்கைகளின் பேர்களில் வளர்கிறதா ஏமாற்றத்தின் பெருந்துயர். எங்கே நம் வேளாண்மை? எங்கே நம் ஜாகத்தின் பொலிமலை? ஞாபகங்களின் நடுத்தெருவில் இறங்கி நின்று பார்க்கின்றன செண்பக பறவையின் இரத்த கண்கள். வாகைகள் பூக்கும் வன்னியின் தெருக்களில் அலைந்து திரிகிறது மண் சுமந்த மேனியரின் வெப்பியார பெருமூச்சு. பழைய நினைவுகளின் கொப்பளிப்பில் நெருகி பாய்கிறது பேராற்றின் நினைவுகள். நிலவு காய்க்கும் பின்னிரவை வானம் அதிரும் சத்தம் கேட்கும், மண்ணடி கொழும்பும், 4 திசையில் துப்பாக்கிகள் சடசடக்கும், பரா வெளிச்சம் கங்குலை பகலாக்கும், வெறிகணைகள் கூவிக்கொண்டு கடக்கும், உருட்டு வல்லூர்கள் இரவில் இடைதடும், தென்னோலை கட்டிய வாகனங்கள் காயக்கரர்களோடு பறந்து போகும். அம்மாளாச்சியே, யார் பெத்த பிள்ளைகளோ என்று முணுமுணுக்கும் தாயுதடுகள். காலை விடுகிற போது சிரித்த முகங்களோடு பத்திரிகைகள் நெஞ்சில் அடிக்கும். வீரமரணங்களால் விளைந்து நம் வாழ்வு. சோக இசையால் பூத்தன கிராமங்கள். சாம்பிராணி வாசம் பரவ நம்மை கடந்தன கொடி போற்றிய பிள்ளைகள். துப்பாக்கிகளை உயர்த்தியபடி பின்னிருந்தன நாளை மடிய சாத்தியமான கருமுகங்கள். மாவீரர் மண்டபங்களில் உறவுகள் வரிசையானார்கள். பாதங்களை நிறைத்தன சாவு பூக்கள். புரண்டு அழுதன பாசக்கொடிகள், விசும்பி ஒளிந்தன காதல்கள். கதரை சரிந்தாள் பெற்றதாய், விரைத்து கிடந்தார் தந்தை. பழகி போன தோழ தோழியர்கள் விரைத்து பார்த்தபடி நடந்தனர். நேற்று வரை இந்த மண்ணுக்காக இந்த மக்களுக்காக உழைத்த இந்த மாவீரன் இன்று வெளிமூடி துயில்கிறான். கேட்டு கேட்டு பழகிய சதைகளில் பெருகி ஓடிட்டு குற்ற உணர்வு. உயிர்களால் வளர்ந்தது நம் தேசம். போர் நெருங்க நெருங்க, போர் நெருக்க நெருக்க துயிலுமில்லங்கள் விரிந்து விரிந்து சென்றன. சாவுகள் விளைய விளைய புதைகுலிகள் வரிசை வரிசையாய் பூத்தன. அடுக்கிக் கொண்டே போனோம் அந்தம் தெரியாமல். நாளை விடியும் நாளை விடியும் என நமக்கு நானே நம்பிக்கை சொன்னோம். வீரமரணங்களால் நிறைந்தன ஊர்கள், பாடல்களால் நிறைந்தது காற்று. இவர்கள் ஆணிவேர் அறுபடாத ஆலமரங்கள். வேர் விடுவார்கள், மீண்டும் விழுதறைவார்கள் என்று
ஒவ்வொரு முறை சொல்லி முடிக்கையிலும் வானில் பறந்தன மரியாதை வெட்டுக்கள். விதைகுழி வரை காவி சென்றனர் ஒன்றாய் வளர்ந்த பாசறை தோழர்கள். கயிற்றின் வழியே மண்ணிறங்கியது மாவீர வேளை. கதறி கடைந்து பாய பார்த்தாள் தாய். அண்ணா அண்ணா என்று ஆழ குளறிய தங்கையை அள்ளி பிடித்தன அக்காமாரின் கைகள். அப்பாக்களின் வழியில் இறுகியது முகங்கள். ஒவ்வொருவராய் போட போட மண்ணில் நிறைந்தது மாவீர கூலி. எல்லோரது பிடிமண்களாலும் மெல்ல மெல்ல மறைந்து போயிட்டு பிள்ளை பேழை. கருவறை பார்த்து கொண்டிருக்க கல்லறை வடிவில் பூத்தது குஞ்சு. சந்தன குச்சிகளையும் மாலையையும் வைத்துவிட்டு எல்லோரும் விடைபெற்று போனோம். மண்ணின் குழந்தைகள் தன்னந்தனியே உறங்கினர். இரவு காவலில் இருந்த இரவுகளில் பெருமூச்சுக்களால் கதைத்தன. எவ்வளவு நேரம்? இன்னும் ஒரு 4 நிமிஷங்கள் இருக்கு. நிறைவேறாத கனவுகளின் பாடல்களால் இடந்தது துயிலுமில்ல வழி. கார்த்திகை மாலையில் விளக்குகள் எரிந்தன. விளக்குகளின் பின்னே வழிந்தன கண்ணீர்கள். பிள்ளைகளை விதைத்தவர்கள் தென்னம் பிள்ளைகளை எடுத்துச் சென்றனர். மழை பொழிய பொழிய குடைகளுக்குள் உருகி உருகி கசிந்தது உறவுகளின் கண்ணீர். உங்களை பெற்றவர் உங்களின் தோழிகள் உறவினர் வந்துள்ளோம் என்ற வரிகளில் வெடித்து பிளந்தன இதயங்கள். எங்கே எங்கே ஒரு தரம் விழிகளை இங்கே திறவுங்கள். ஒரு தரம் உங்களின் திருமுகம் காட்டியே மறுபடி உறங்குங்கள். எரிமலை உறங்கி கிடந்த சொற்களின் மீது ஓவென்று கதறி பெருக்கெடுத்தோடியது இழப்புகளின் வலியாறு. எல்லோரது கைகளும் சிலிர்த்தன. எல்லோரது தேகங்களும் நடுங்கின. எல்லோரது இதயங்களும் பொங்கின. பிள்ளைக்கு விளக்கேற்றும் தந்தை, தந்தைக்கு விளக்கேற்றும் பிள்ளை, தாய்க்கு விளக்கேற்றும் குழந்தை, கணவனுக்கு விளக்கேற்றும் மனைவி, மனைவிக்கு விளக்கேற்றும் கணவன், நடுகல்லை தழுவி கதறும் தாய், கல்லறையை கட்டி அணைக்கும் சகோதரி, தள்ளி நின்று தனித்தழும் காதலி, தங்கையை தேற்றும் தம்பி, தாங்க முடியாது வெளியே நின்று வானம் பார்த்து பல்லை கடிக்கும் தமையன். எல்லா காட்சிகளின் சாட்சியாகவும் கண்மூடி கிடந்தன விடுதலையின் பெயரால் ஒப்பு கொடுத்த நம் வீர பறவைகள். சனங்கள் அழுது முடித்து வீடு திரும்பினர். போராளிகள் களம் திரும்பினர். மீண்டும் மீண்டும் பூத்தன வீரமும் சாவும், வெற்றியும் தோல்வியும், யுத்தமும் சமாதானமும். இன்று கல்லறையும் இல்லா களத்து பிள்ளைகளின் கனத்த கதைகள் இப்படித்தான் நடந்தறின. இப்படித்தான் இருந்தன எங்களின் சிவப்பு நாட்கள். இப்படித்தான் நாங்கள் நெருப்பில் நடந்தோம். இப்படித்தான் எங்கள் மாவீரர் கதைகள் நடந்தேறின. மாவீரர் கதைகள் ஒலிக்கவிதை முற்குறிப்பு ஒன்று தந்திருக்கிறார்கள். தாயகத்தில் ஒரு போராளியின் வீரச்சாவு நிகழ்வு எப்படி நடந்தது, அந்த மாவீரனின் இறுதி கணங்கள் எப்படி இருந்தன, மக்களினதும் போராளிகளினதும் உணர்வுகள் எவ்வாறு இருந்தன, வீர வணக்க கூட்டமும் துயிலுமில்ல விதைப்பும் சொந்தங்களின் பிரிவு காட்சிகளும் கண்ணில் நீர்வழிய செய்பவை. தாயகத்தின் மாவீரர் நாளின் துயிலுமில்ல நிகழ்வுகள் மனதை உருக்கி எரிப்பவை. அந்த நாட்களின் காட்சிகளை இந்த கவிதை படமாக்குகிறது. வரிகளில் உயிர்க்கும் வழிகள் இவை. அன்றைய நாட்களின் சூரியனை, நிலவை, காற்றை, வானத்தை, பேரோசையை இந்த கவிதை இழுத்து வந்து முன்னிறுத்துகிறது. மாவீரர் கதை என்கிற இந்த 7 நிமிட ஒலிவடிவ கவிதை ஒரு காலத்தின் வரலாற்று சாட்சி, ஒரு போராட்ட களத்தின் எழுத்து ஆவணம், என்றும் நின்று நிலைக்கப் போகும் மாவீரர்களது வாழ்வின் சாட்சியம். இளமையில் தம் உயிர்களை நம் தேசத்துக்காக ஒப்பு கொடுத்து விட்ட பல்லாயிரம் வீர வீராங்கனைகளின் கல்லறை குறிப்புகள் இவை. ஆன்மாவில் ஒட்டிக்கொள்கிற இந்த நெக்குருகச் செய்கிற வரிகளை தந்திருக்கிறார் தீபிகா. பழைய காலத்தின் செம்மண் பாதைகளுக்கு இழுத்துச் செல்கிறது இசை. குரலில் அப்பி கிடக்கிற சுகம் எங்கள் எல்லோருடையதும், அந்த வலி எங்கள் எல்லோரதும் தீராத வலி என்ற ஒரு அறிமுகத்தை தந்து தீபிகா என்ற பெயரிலே தான் இந்த வரிகள், உணர்வு மிக்க வரிகள். அதனை அவர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் ஒரு பூவை ஏதாவது காந்தல் மலர்கள் போட்டு அதை ஒரு வீடியோ ஆக்கினால் இருக்கும் என்ன பதிவா?
ஆமாம், நிச்சயமாக நான் அதை சொல்லியிருந்தேன். பாமுகத்திலே எப்படி நாங்கள் பாமுகம் இது ஒரு ஒளிக்காட்சியாகத்தான் தான் நல்லது என்று. ஆனாலும் குறுகிய காலத்து தந்தபடியால் மற்றும் நீண்ட பதிவென்றபடியால் எனக்கும் அதுக்கு வீடியோ செய்ய முடியல. ஒரு 3 நிமிஷத்துக்கு உட்பட்டது என்றால் எங்கள் தொலைபேசி இதிலே நாங்கள் செய்யலாம். பார்ப்போம், முயற்சியை நான் அவர்கள் மூலமாக செய்கிறேன். நன்றி நன்றி வாணிமோகன் இந்த நேர பகிர்வுக்கு. சரி, அடுத்து நாங்கள் பார்க்க வேண்டிய கவிதை நேரம் தொடர்கிறது. அடுத்து எம் தங்கராஜாவுடைய நாளாக இருக்கிறது. இது நினைவுகள் கணக்குன்றன. அது அபிஷான்ற. அடுத்தது வசந்தா ஜோதிஷன் அவர்கள் வேற ஒண்ணும் இல்லையா? பார்ப்போம். வசந்தா அக்காவுடைய கவிதை. சர்வேஸ்வரியுடைய கவிதை எங்க இருக்குன்னு சொல்லியிருந்தாரு தெரியல. ராணி சம்பந்தர் இருக்கிறார் மற்றும் வீடியோக்குள்ள பாக்குறேன். சரி சரி, வசந்தா ஜோதிஷன் அவர்கள் மற்றும் ராணி சம்பந்தர் இருவர் இருக்கிறார்கள். சரி, இப்போ நான் ராணி சம்பந்தருடைய கவிதை, அவர் வீடியோ வரையில தானே ராணி சம்பந்தர் என்ன தெரியல. சரி, நினைவுகள் கணக்குன்றன. ராணி சம்பந்தர் அவர்கள். நினைவுகள் கணக்குன்றன, நீந்த முடியா முனகுகின்றன. நான் அந்த சொல்லுவர் தவறாக அடிச்சிருக்கிறேன். நினைவுகள் கணக்குன்றன, நீந்த முடியா முனகுகின்றன. ஆளுமந்த அரசில் தொடரும் வரலாற்று இன அழிப்பிலும் வரலாற்று இன அழிப்பிலும் கெடுபிடி விடாப்பிடியிலுமே மனம் மறவா சுமக்கின்றன. உடல் பிழிந்து உதிரம் தோய உருக்குலைந்த உடலங்கள் தசைகிழிந்த மார்பில் பால் குடித்த பச்சிளம் சிசுக்களும் கதற கதற உதறி குதறிய வான்குண்டுகளின் தீப்பிழம்புகளின் தாக்குதல்கள். மயக்க மருந்து இன்றியும் விரைப்பு ஊசியா, இன்றியும் வயிறு கிழித்து வெளியே சிசு எடுத்த வேதனையோ கொடிதிலும் கொடியதன்றோ. மயக்க மருந்து இன்றியும் விரைப்பு ஊசி, இன்றியும் வயிறு கிழித்து வெளியே சிசு எடுத்த வேதனையோ கொடிதிலும் கொடியதன்றோ. அறைகூவலும் அழுகுரலுமே இன்னும் காதில் கேட்க. இன்னுமாய் காதில் கேட்க. வன்முறையும் வாளும் கத்தி வெட்டுக்களும் போதை வரி மானபங்கமும் தொடர்கதையாய் சரித்திரம் படைக்குமன்றோ. வன்முறையும் வாளும் கத்தி வெட்டுக்களும் போதை வரி மானபங்கமும் தொடர்கதை சரித்திரம் படைக்குமன்றோ. கார்த்திகை 26 தேசிய தலைவர் பிறந்த கொடையும் தாய் மண்ணுக்காக போரிட்டு தாம் உயிர் தியாகம் செய்த மாவீரருக்கும் தீபச்சுடர் ஏற்றுவோம். கார்த்திகை 26 தேசிய தலைவர் பிறந்த அந்த கொடையும் தாய் மண்ணுக்காக போரிட்ட உயிர் தியாகம் செய்த மாவீரருக்கும் தீபச்சுடர் ஏற்றிடுவோம் என்று நிறைவு செய்திருக்கிறார். நினைவுகள் கணக்கின்றன. அதே நேரம் நடந்த விஷயங்கள் மனதிலே நாங்கள் நினைக்கின்ற போது அவை முனகி கொண்டிருக்கிறது. அவற்றை நாங்கள் ஆற்றுப்படுத்த முடியாமல் இருக்கிறது. இன்னும் ஆளுகின்ற அரசில் தொடரும் வரலாற்று இன அழிப்பிலும் கூட கெடுபிடியும் அவையும் தான் நம்மால் மறக்க முடியாமல் இருக்கிறது. அடுத்து முள்ளிவாய்க்காலிலே நடைபெற்ற அந்த உடல் பிழிந்து உதிரம் தோய உருக்குலைந்த உடலங்கள் எத்தனையோ பார்த்திருக்கிறோம். அதே நேரம் அந்த நினைவுபடுத்துகிற தசைகள் இந்த மார்பில் பால் கொடுத்த அந்த குழந்தையினுடைய நினைவுகளும் இங்கே பகிரப்படுகிறது. கதற குண்டு வீச்சுக்களுக்கு பலியானவர்களினுடைய அந்த தீப்புழம்புகளின் தாக்குதலில் பலியானவர்களின் நினைவுகளையும் நாங்கள் நினைக்கின்ற போது அவை கணக்கத்தான் செய்கிறது. இன்னும் மயக்க மருந்து இன்றையே விரைப்பூசி இல்லாமல் எல்லாம் செய்யப்பட்ட அந்த சத்திர சிகிச்சைகள், அவை குழந்தை பேறு கூட வயிறு கிழித்து வெளியே சிசுவை எடுத்த அந்த வேதனை கூட இன்னும் பெருங்கொடியதன்றோ. எப்படி அதை நாம் மறக்க முடியும் என்கிற அதே நேரம் அறைகூவலும் அழுகுரலும் அன்று ஓங்கி ஒலித்து கொண்டிருந்தன. வன்முறைகள், வாழ்வெட்டு, கத்திவெட்டு, இப்போது இவர் இன்னும் தொடர் கதையாகவும் இருக்கிறது. மானபங்கம் செய்கின்ற இந்த தன்மைகள் தொடர் கதையாக சரித்திரமாக இருக்கிறது. அதே நேரம் கார்த்திகை 26 தேசிய தலைவருடைய பிறப்பையும் அந்த கொடையையும்
அதே நேரம் 27 மண்ணுக்காய் பொருட்டு உயிர் தியாகம் செய்தவர்களுக்கானது. அவர்களுக்காக நாம் விளக்கேற்றி வணங்குகிறோம் என்று அந்த சிறப்பான விடயங்களையும் நினைக்கின்ற போது நினைவுகள் நடக்கின்றன என்று மிக சிறப்பாக தந்திருக்கிறார் ராணி சம்பந்தர் அவர்கள். சிறப்பான வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எந்தெந்த கொடுமைகள் நடந்ததோ அவையெல்லாம் எங்களுக்கு இன்று நினைக்கின்ற போதும் நமக்கு கணக்கிறது. அதே நேரம் ஒரு ஆறுதல், நாம் அவர்கள் எங்கள் தேசத்துக்காய் உயிர் தந்தவர்களுக்காக ஒரு விளக்கு ஏற்றி வணங்குகிறோம். அதே நேரம் அது ஒரு கொஞ்சம் ஆறுதலாக கூட இருக்கிறது என்று சிறப்பாக தந்திருக்கிற வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோம். ராணி சம்பந்தர் தொடர்பான கவிதை. நன்றி. வசந்தா ஜெகதீசன் அவர்கள் இருக்கிறார்கள். அவரை தாண்டி வேறு யாரும் விடுபட்டிருந்தால் நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். அவரை பார்த்துவிட்டோம். வசந்தா ஜெகதீசன் அவர்கள் மற்றும் இல்லை இல்லை அப்படி என்றால் வசந்தா ஜெகதீசன் அவருடைய கவிதையை பார்த்துக் கொள்ளலாம். நினைவுகள் கணக்கிறதே. வசந்தா ஜெகதீசன் அவர்கள் ஜெர்மனில் இருந்து. நினைவுகள் கணக்கிறதே, வேரோடு விழுமியங்கள் வேறறுத்த கோரம். வேரோடு விழுமியங்கள் வேறறுத்த கோரம், விடுதலையின் உயிர் தியாகம் வேதனையின் பாரம். விடுதலையின் உயிர் தியாகம் வேதனையின் பாரம். அனுதினமும் அலைமோதும் அவலத்தின் காலம். அனுதினமும் அலைமோதும் அவலத்தின் காலம், ஆறாத வடுவாகி அழிவுகளே பேசும். ஆறாத வடுவாகி அழிவுகளே பேசும். நினைவுகளில் கணக்கிறதே நீண்ட போர்க்காலம். நினைவுகளில் கணக்கிறதே நீண்ட போர்க்காலம், நித்தமும் அழிந்தொழிந்த தாயகத்தின் தாகம். நித்தமும் அழிந்தொழிந்த தாயகத்தின் தாகம். காணாமல் போனோரின் உடலங்களின் மீட்பு, உருக்குலைந்த எலும்பு கூடுகளே தீர்ப்பு. காணாமல் போனோரின் உடலங்களின் மீட்பு, உருக்குலைந்த எலும்பு கூடுகளே தீர்ப்பு. குண்டுமலை செல்வீச்சு கொன்றளித்தார் அன்று. குண்டுமலை செல்வீச்சு கொன்றளித்தார் அன்று, பள்ளியிலும் சிறைகளிலும் வீதியிலும் அழிப்பு. பள்ளியிலும் சிறைகளிலும் வீதியிலும் அழிப்பு. இராணுவத்தின் கெடுபிடியால் பெண்களின் நிலை தவிப்பு. இராணுவத்தின் கெடுபிடியால் பெண்களின் நிலை தவிப்பு. கண்ணிவடி முட்கம்பி முடக்கத்திலே வாழ்வு. கண்ணிவடி முட்கம்பி முடக்கத்திலே வாழ்வு. ஓயாத போர்வதையில் ஓலங்களின் ஓசை. ஓயாத போர்வதையில் ஓலங்களின் ஓசை. உறவுகளும் ஊரவரும் இழந்திட்ட காயம். உறவுகளும் ஊரவரும் இழந்திட்ட காயம், ஆறாத வடுவாகி அனுதினமும் கொல்லும். உறவுகளும் ஊரவரும் இழந்திட்ட காயம், ஆறாத வடுவாகி அனுதினமும் கொல்லும். மாவீரம் மனிதத்தின் மண்மீட்பு தியாகம். மாவீரம் மனிதத்தின் மண்மீட்பு தியாகம், நினைவோடு நிதமாகி நித்திலத்தில் நீளும். மாவீரம் மனிதத்தின் மண்மீட்பு தியாகம், நினைவோடு நிதமாகி நித்திலத்தில் நீளும் என்கிற மிக சிறப்பான வரிகளாக. மாவீரம் என்றால் அது என்ன? மனிதத்தினுடைய ஒரு தியாகமாக இருக்கிறது. மண் மீட்புக்கான தியாகம்தான் அந்த மாவீரம் என்ற சொல்லுக்கான பொருள் என்று ஒற்றை வரியில் அழகான விளக்கத்தை தந்து, நினைவோடு நிதமாக நித்திலத்தில் நீளும். 4 சொற்கள் வந்திருக்கிறது. அவை அந்த கவி வரிகள் பாடல்களை நினைவோடு நிதமாகி நித்திலத்தில் நீளும். அதை வாசிப்பதற்கு ஒரு அழகாக படைத்திருக்கிறீர்கள். தெரியல, அவ்வளவு தூரம் படைக்க முடிந்தவங்களால் ஏன் குரல் கொடுக்க முடியாது என்றால் வாசிப்பவருக்கு ஏற்ற மாதிரி அழகாக இருக்கிறீங்க. சிறப்பான வாழ்த்துக்கள் முதலில் வசந்தா ஜெகதீசன் அவர்களுக்கு. வேரோடு விழுமியங்கள் வேறறுத்த கோரத்தையும், விடுதலையின் உயிர் தியாகம் அது வேதனையின் பாரமாக இருக்கிற தன்மையையும் தந்திருக்கிறீர்கள் ஆரம்பத்திலே. இவை கோரங்கள், நடந்த கோரங்கள், அவை மனதிலே இன்னும் பாரமாக இருக்கிறது. அவைதான் அந்த நினைவுகள் கணக்கு காரணமாக இருக்கிறது. இன்னும் அனுதினமும் மனதோடு அலை மோதுகின்ற அவலம், ஆறாத வடுவாகியும் அவை எமக்குள்ளே பேசிக் கொண்டிருக்கிறது. நினைவுகள் கணக்கிறது, அது ஒரு நீண்ட போர்க்காலத்தினாலேதான். நித்தமும் அந்த அழிந்த தாயத்தின் தாகத்தை எண்ணி நினைவுகள் கணக்கிறது என்கிறார். அது நேரம் காணாமல் போனோர்கள் மீட்கப்பட்டார்கள். ஆனாலும் எப்படி என்றால் அது எலும்பு கூடுகள் தான், எலும்பு கூடுகளாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அதுதான் தீர்ப்பு. அந்த செய்கைக்கு அவர்களுக்கான தீர்ப்பு வந்து எலும்பு கூடுகளைத்தான் மீட்டெடுத்து இருக்க முடிகிறது அவர்களால். ஆகவே அவையின் நினைவுகளை கணக்க வைக்கிறது. இன்னும் எம்மை குண்டு மழையாலும் செல்வீச்சாலும் எம்மவர்களை கொண்டு அளித்த அந்த நிலையிலும் பள்ளிக்கூடத்துல, சிறைகள்ல, வீதியில என்று எங்கு பார்த்தாலுமான ஒரு இன அழிப்பு.
இதுதான் பெண்களின் நிலையின் தவிப்பு, கண்ணிவடி முட்கம்பி முடக்கத்திலேயான வாழ்வு எல்லாவற்றையும் நினைக்கிற போது இன்றும் நினைவுகள் கணக்குறங்கிற. அதே நேரம் ஊரவர் உறவுகளை இழந்திட்டதும் ஆறாத வடுவாகி எம்மோடு நினைத்திருக்கிறது. மாவீரர் மனிதத்தின் மண் மீட்பு அந்த தியாகத்தை நாம் நினைக்கின்ற போது இன்றும் நினைவுகள் கணக்கிறது. ஒவ்வொரு விடயத்தையும் சொல்லி அவைதான் நினைவுகளை கணக்க வைக்கிறது. அவைகள் கணக்கின்ற நினைவுகளாக எம்மோடு இருக்கிறது என்று மிக சிறப்பாக வசந்தா ஜெகதீசன் அவர்களுடைய கவி வரிகள் பின்னி பிணைந்து அழகான ஆழமான வரிகளாக இருக்கிறது. மிக சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்தபடி வணக்கம் மணி, வணக்கம் சிவதர்ஷினி, வணக்கம் பாருங்க. எல்லாரும் முடிஞ்சுதா? ஆமா, இதுல சிவாஜினி ஸ்ரீதரன் தந்திருக்கிற கவிதை வந்துதா? இல்ல, சிவாஜினி கவிதையா தந்தில்ல, இருக்குது. யாரை சர்வேஸ்வரீஸ்வரன் அவர்கள் அவர் எப்பவும் தலைப்பை மாத்தித்தான் தருவார். எண்ணங்கள் கலைந்தன. ஆமா ஆமா ஆமாம், சரி. அப்படி ஒண்ணு மற்றது புன்னகை என்ற தலைப்புல புன்னகை செல்வன் பூவரசன் அந்த அப்படித்தான். இல்ல அது நான் நினைக்கிறேன் இதுக்கு தார அவர இருக்கு சந்த கவிக்கா. சரி, வெண்ணி போட அது வேறு கவி. சரி 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 ஓகே. நான் இவருடைய பேர்ல இருந்தபடியா அப்படி என்றால் எண்ணங்கள் கலைந்தன இதுக்குள்ள இருக்கிறதா வேரி சர்வேஸ்வரி? அது கிளிக் பண்ணாதான் வரும். அவர் எப்பவும் தலைப்பை மாத்தி அதுல பாக்குறது இல்லையோ தெரியும். நானே இவர் பார்க்காமலே எழுதுகிறார் சர்வஸ்ரீ அவர்கள். ஒரு தயவு செய்து அதுக்குள்ள கவிதைகளை பாருங்க ஒரு முறை. தலைப்பை மாற்றி எண்ணங்கள் கலைந்தன. சரி, நாங்கள் எங்கள் எண்ணங்களும் கலைந்தன, நீங்களே தலைப்பை அதுதான் மாற்றியதா. எண்ணங்கள் கலைந்தன தலைப்படுத்த சர்வேஸ்வரி சிவருமன் அவர்கள். எண்ணங்கள் கலைந்தன, எண்ணங்கள் கலைந்தன, ஏற்றமும் தொலைந்தன, திண்ணங்கள் கரைந்தன, தீர்வுகள் தெரியாமலே, வண்ணக்கனவுகளின் வரன்முறையும் வழி தவறின, வண்ணக்கனவுகளின் வரமுறையும் வழி தவறின, இன்னும் நினைவுகள் இத்தரையில் கீதமாகின, இன்னும் நினைவுகள் இத்தரையில் கீதமாகின, முன்னமெடுத்த பிறவியின் பலனோ இன்றும் தொடரும் தலைவிதி என்பதா, முன்னமெடுத்த பிறவியின் பலனோ இன்னும் தொடரும் தலைவிதி என்பதா, என்று தனியுமோ எமது தாகம் நின்றே பார்ப்போம் நிம்மதி கூடவும், என்று தனியுமோ எமது தாகம் நின்றே பார்ப்போம் நிம்மதி கூடவும், கண்ணின் மணியில் ஒளி இல்லை என்றால் பார்வையில் மாற்றம் எப்படி அமையுமோ, கண்ணின் மணியில் ஒளி இல்லை என்றால் பார்வையில் மாற்றம் எப்படி அமையுமோ, கணக்கு மிதியம் கேட்கும் கேள்வி, கணக்கு மிதியம் கேட்கும் கேள்வி, சுணக்கம் கொண்ட இயற்கையின் நியதி, இது சுணக்கம் கொண்ட இயற்கையின் நியதி. வணக்கம் சொல்லி விடைபெறும் போதிலே இதுவும் கடக்கும் எதுவும் நடக்கும், வணக்கம் சொல்லி விடைபெறும் போதிலே இதுவும் கடக்கும் எதுவும் நடக்கும். அங்கே கணக்கு மிதியம் கேள்வி கேட்கும் கேள்வியோடு என்கிறார். ஆகவே தெரிந்தோ தெரியாமலோ அங்கே அந்த வார்த்தை கணக்கு மிதியத்தோடு என்று இணைந்திருக்கிறது. ஆகவே எண்ணங்கள் கலைந்து விடுகிறது. அவை எப்பவுமே எண்ணங்கள் கலைந்து விடுவதால் அங்கே ஏற்றமும் கூட தொலைந்து விடுகிறது. இந்த எண்ணத்தை நாம் மனதில் வைத்திருக்கிறோமோ அது சரியாக அமையவில்லை என்றால் நமக்கான ஏற்றம் கூட தொலைந்துதான் விடுகிறது. ஆகவே சரியான எண்ணங்களை கொள்ள வேண்டும் என்கிறார். திண்ணங்கள் கரைந்தன, தீர்வுகள் எந்த தீர்வும் தெரியாமலே நாம் எடுத்த முடிவுகள் கரைந்து போய் விடுகிறது. அதே நேரம் இன்னும் நினைவுகள் இத்தரையில் கீதமாகித்தான் கிடக்கிறது. இதிலே முன்னமெடுத்த பிறவின் பயனோ இன்னும் எம்மை விட்டு துரத்துகிறது. அதுதான் தலைவிதியா? முன்னம் செய்த பாவத்துக்குத்தான் இப்போது நமக்கு இப்படி கிடைக்கிறதா என்ற ஒரு கேள்வியையும் எடுத்திருக்கிறார். ஒவ்வொரு துன்பங்கள் வருகிற போது இது முற்பிறப்பின் செய்த பயனோ பலனோ என்பார்கள். அதுதான் அந்த தொடரும் தலைவிதி என்பதா என்று தனியும் தாகம் என்கிறார். இது ஈழத்தின் பக்கமாகவும் அவருடைய படைப்பு இருக்கிறது. என்று தனியும் மதுதாகம் நின்றே பார்ப்போம் நிம்மதி கூடட்டும், நின்று பார்ப்போம், கொஞ்சம் பொறுமையோடு இருந்து பார்ப்போம் உமக்கு நிம்மதி கூடும் என்கிறார். இன்னும் ஒரு கேள்விதான் வருகிறது. கண்ணின் மணியில ஒளி இல்லை என்றால் பார்வை எப்படி வரும்? ஒளி இழந்த பார்வையாக இருக்கும். அங்கு வெளியில் ஒளி இருந்தாலும் கூட பார்வை கண்ணில் இல்லாமல் போய்விடும். ஆகவே கணக்கு மிதியம் கேள்வி கேட்கிறது. இதுதான் இயற்கை நியதியா என்ற கேள்வியை கேட்கிறது. அதே நேரம் நான் விடை பெற்றுக் கொள்ளும் போதிலே எல்லாம் மாறிக்கொள்ளும், இதுவும் நடக்கும் இதுவும் கடந்தும் போகும் என்று சொல்லலாம் ஆறுதலாக. அல்லாட்டி எதுவுமே நடக்கலாம்.
ரெண்டுக்குமே விஷயம் இருக்கிறது. நான் ஒரு விஷயத்தை நான் ஓகே நன்றி வணக்கம்னு சொல்லி நான் கடந்து போகிற போது எனக்கு என்னென்ன துன்பம் இருந்ததோ, நான் எதை என்னுடைய கடினமான விஷயங்களாக பார்த்தேனோ அது கடந்து போய் நல்லதும் நடக்கும். இல்லாவிட்டால் எதிர்மறையாக மாறியும் நடக்கும். இதுவும் நடக்கும். ஆகவே அவருடைய தலைப்போடு மிக சிறப்பாக எண்ணங்கள் கலைந்து விட்டன. ஒரு எண்ணம் கொண்டிருந்தால் அது அப்போ மெல்ல கலைகிறது. ஆனாலும் நிறைவிலே ஒரு தத்துவத்தை சொல்லி இதுவும் மாறி போகும், அல்லாட்டி எதுவும் நடக்கட்டும் என்பதாக விடுத்து செல்லுகிறார். தன்னுடைய எண்ணங்கள் கலைந்தன திரைப்படுத்த சர்வசரி சிவகுமன் அவர்கள் சிறப்பான வாழ்த்துக்கள். கேள்விகளையும் கேட்டு நீங்களே பதிலும் தந்து உங்கள் கவிதைகளுக்குள்ளே ஒரு பொருளை பொதிந்து சென்றிருக்கிறீர்கள். சிறப்பான வாழ்த்துக்கள் உங்களுக்கும். வாழ்த்துக்கள். நன்றி. யார் சொல்ற? வணக்கம். வாங்க. வணக்கம் மணி. வணக்கம் மணி. வணக்கம் சிவதர்ஷினி ராகவன். வணக்கம். சிறப்பாக 12 நீங்கள் சிறப்பாக வாசித்து தலைப்பில் முடிய தலைப்பாக இருந்த நினைவுகள் கணக்குன்ற தலைப்பில் எல்லாரும் தந்திருந்தார்கள். எல்லாம் மாவீரர் திருநாள் மாவீரனுடைய நாட்களை இட்டு தந்ததுக்கு நன்றிகள். நீங்களும் சிறப்பாக வாசித்து விரிவாக்கம் செய்து தட்டி கொடுத்து தந்திருந்தீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்களை குறித்து பகுதி 2 விஜயகரியின் சிறப்பாக வாசித்தவன் தட்டி கொடுத்து எங்களை கொஞ்சம் ஊக்கமளி தந்தால் அவருக்கு வாழ்த்துக்களை குறிக்கொண்டு இன்றைய நாளை வானிலைக்கு எடுத்து வந்த சிவாஜினி ஸ்ரீதரன் குடும்பத்தினருக்கு வல்ல வாழ்த்துக்களை குறிக்கொள்ளும். 76வது வயதிலே மீத பிரபாகரனுடைய அவருக்குரிய வார்த்தைகளை எங்களுக்கு அதை தந்திருந்த விவரமாக கூறியிருந்தார். அவருக்கும் வாழ்த்துக்களை குறிக்கொண்டு இன்றைய நாளிலே முதலாவது கதவியில அரங்கேற்றி வைத்த டேவிட் ஆண்டனி அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து கவிதை எழுத வேண்டும் என்று நாங்களும் எதிர்பார்த்தபடி சிறப்பான வாழ்த்துக்கள். அருமையான கவிதை சிறப்பாக இருந்தது. அடுத்த ஜெயந்தங்கிரசா பாடல் வரிகளாக தந்திரம் தந்து சிறப்பித்திருந்தார். கவிதை வரியும் தந்திருந்தார், பாடல் வரியிலும் தந்திருந்தார். மற்ற செல்வி ரஜினியண்டன் ராஜினியில செல்வி ரஜினியண்டன் தியானடேசன் நவுலா சிவதர்ஷிராவன் ஜெயந்தங்கராஜா நீவ்ஸ் பிலிப்பு விஜயகவரி எல்லோரும் அவர்கள் எல்லோரும் முதல் பகுதியில் வந்திருந்தார்கள். 2வது அபிசார்ந்த வெளியூராக இருந்த 67வது இலக்கத்தில் அந்த கவிதையை தந்திருந்தார். பின்னவனு 29வது ஆக்கத்தில் கவிதையை தந்திருந்தார். 2வது வீட்டில் கங்கா ஸ்டாலினி, ஜிவா ஸ்ரீரங்கன், ஸ்ரீ தெய்வீகன், கங்கா ஸ்டாலினி, ராணி சம்பத்தர், வசந்தா ஜெகதீசன், மற்றது 7 நிமிஷம் கவிதை நல்லா இருந்தது. வரியில் கவிதை பெரிய கவிதையா இருந்தது. அடுத்து இப்ப தந்தவா எண்ணங்கள் சர்வேசரியா எண்ணங்கள் கலைந்தன சர்வேசரி குடும்ப சட்டியில தந்திருந்தா எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். சிறப்பான கவிதை நாளிலே விளைவரும் தந்திருந்தார்கள். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். வாணி உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். வணக்கம் வாணி. நானும் ஆரம்பத்திலிருந்து கவிதைகள் அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தேன். மாவீரர் தினத்திலே பொது தலைப்பாக இருந்தாலும் ஒவ்வொருவரின் மனதிலும் எண்ண பதிவுகளாக வந்த அந்த மாவீரரின் புகழ் பாடிய அந்த அத்தனை கவிதைகளும் மிகவும் சிறப்பாக இருந்தது. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் கூறுகின்றோம். இந்த நேரத்தில் நாங்களும் மாவீரர்களை நினைத்தபடி டேவிட் ஆண்டனி அவர்களிலிருந்து இப்போ சர்வஸ்ரீ அவர்கள் மட்டும் வரி கவிதைகளாகவும் ஒளிப்பதிவாகவும் வந்திருந்த அத்தனை கவிதைகளுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். எல்லோரும் மாவீரர்களை மனதிலே நினைத்துத்தான் இருக்கிறோம். அதனாலதான் ஒவ்வொருவருடைய மனதிலும் ஒவ்வொரு பக்கங்களாக அந்த அவருடைய நினைவறைகள் மிதந்து கொண்டு வந்திருந்தன. அவர்களையும் நாங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் கூறிக்கொள்கின்றோம். முதல் பகுதியை அழகாக தட்டி கொடுத்த விஜயகவரி அவர்களுக்கும், 2வது பகுதியை தட்டி கொடுத்த சிவதர்ஷினி ராகவன் அவர்களுக்கும் நிறைந்த வாழ்த்துக்களும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு வாணி உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நீங்களும் சுகமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்து இருமிக்கொண்டே இருக்கிறீங்க. பாவமாகவும் இருக்குது உங்களை பார்க்க. இருமல் வந்தா அடக்க முடியாம இருக்கிறீங்க. என்ன இருமல் வந்தா அடக்க முடியாது. மறுபடியும் உடம்பு ஓகே. இருமல் வந்தா அடக்க முடியாம இருக்கிறீங்க. அதைத்தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். குட். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி நீஸ் பிலிப்ஸ் அவர்களே. நீங்களும் கவிதைகளை உள்வாங்கி தந்திருந்தீர்கள். உங்களோட கவிதையும் அழகாக இருந்தது. என்னுடைய கவிதைகளும் ஒவ்வொரு பக்கத்தால் அவர்களுடைய அனுபவங்கள் கண்டது பட்டறிவு, கேட்டறிவு, கண்ட அறிவெல்லாம்
வந்திருக்குவேன். ஆனால் நாங்கள்லாம் காண இல்லை. ஆனால் கேட்டறிவு தான் எங்களுக்கெல்லாம். சிலர் ஏதோ மனதால் பட்டு உணர்ந்திருப்பார்கள். அந்த அந்த காலங்களில் அந்த இலங்கையிலே அந்த காலங்களில் இருந்திருப்பார்கள் அந்த சந்தர்ப்பங்களில். 2009 இப்போ அபிஷா எழுதின கவிதா அதுக்கு பிறகுதான் பிறந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் அபிஷா. ஆமா ஆமா வரலாறுகள் பிறந்தவர்கள் தானே. சின்னாக்கள் தானே. கேட்டதைத்தான் அவள் எழுதியிருப்பா. சிலர் பட்டுணர்ந்து எழுதியிருப்பார்கள், சிலர் அனுபவித்திருப்பார்கள், சிலர் அந்த காலகட்டங்களில் அனுபவித்து இங்கே வந்து எழுதியிருப்பார்கள். நாங்கள்லாம் கேட்டுத்தான் அதை நாங்களும் உணர்ந்திருந்தோம், பார்த்திருந்தோம், வீடியோக்களில் பார்த்திருந்தோம். அந்த காலங்களில் டிவியில் பார்த்துருந்தோம். அந்த அவர்கள் பட்ட அவதிகள், அங்கே பட்ட அவதிகள்லாம் பார்த்துருந்தோம். அந்த மாவில துயிலர், அந்த கல்லறைகள் அந்த காலத்தில் எப்படி இருந்தது, பிறகு எப்படி அந்த அது தகர்க்கப்பட்டது, அப்படி இப்படிலாம் எழுதியிருந்து அதெல்லாம் கண்டுதான் அறிஞ்சிருந்தோம் அதெல்லாம். ஆகவே அந்த மாவீரர் என்று சொல்வது எங்களுடைய உணர்வுகளில் அது கலந்திருக்க வேண்டும், அவருடைய அந்த உணர்ச்சிகள் எங்களுடைய உணர்வுகளில் கலந்திருக்க வேண்டும் என்று நானும் சொல்லி தலைவணங்கி அவர்களுக்கும் தலை சாய்த்து வழங்கி கொண்டு எல்லா கவிதைகளுக்கும் பார்த்து கடைசியாக சிவதர்சினி அவர்கள் நீங்கள் ஒளிபரப்பின அந்த கவிதை அதுவும் இலங்கையிலிருந்து வந்ததா அந்த கவிதை? அவர் வேறு பிறநாடு ஒன்றுதான் இருக்கிறார். ஆனால் டிவி காண்ட பேரு தான் அந்த படைப்பை தந்திருக்கிறார். நான் நினைக்கிறேன் அவருடைய புனை பேராக இருக்கலாம். இதை ஒளிபரப்ப முடியுமா என்று இன்னொருவர் மூலமா தான் எழுதியிருந்தது. வாசிச்ச நேரத்தில் பார்த்திருந்தா அது உணர்ச்சி பூர்வமாக அதை ஒவ்வொரு சம்பவங்களையும் அப்படியே எழுதி என்னென்ன நடக்கும் அந்த காலகட்டத்தில் எப்படியான சொல்லியிருந்தது. அது மிகவும் சிறப்பாகவே இருந்தது. அது ஒருக்கா நீங்க அது என்ன மாதிரி என்று பார்த்து அது ஒருக்கா திரும்ப ஒருக்கா அதை போட்டிங்கன்னா நிச்சயமா அது ஒரு ஒலிக்கலவை தானே, அப்படி ஒளிப்படமாக உங்களுக்கு பிறகு வர சந்ததிகளுக்கு அதெல்லாம் ஒரு ஒரு அவர் அதை சொல்லித்தான் அந்த ஆவணமான பிறகு எங்களுக்கு பிறகு வர இந்த பாமகத்துல வரவர்களுக்கு அதுக்கு ஒரு 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 இதா இருக்கும். என்ன நாங்க எங்கட காலம் எல்லாம் கொஞ்சம் காலத்துல முடிஞ்சாலும் பிறகு வார ஆக்களுக்கு அதெல்லாம் ஒரு ஆவணங்களாக ஒரு பதிவாக இருக்கும். இந்த நாள் மிகவும் சிறப்பாகவே எல்லாம் அமைந்திருந்தது. எல்லோரும் அவர்களுக்கு தலை சாய்த்து வீர வணக்கத்தை நன்றி 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 வணக்கம். வணக்கம் இனிய உற்சாக வணக்கம் மணியக்க சுதர்ஷினி அவர்களுக்கும் இணைந்திருக்கிற உறவுகள் எல்லோருக்கும் வணக்கம். இன்று கவிதைகளை தந்த கவிஞர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தட்டி கொடுத்து ராவஜிய கொரியக்காவுக்கும் சுதர்ஷினிக்கும் நன்றி. மாவீரர் நாள்ல மாவீரர் நினைச்சு நிறைய கவிதைகள் வந்திருந்தன. அனைத்து கவிதைகளும் சோகமாக இருந்த ஒரு மனநிலையோட ஓடிக்கொண்டே இருந்தது. அந்த நீரோ சோகமான ஒரு ஓட்டம் ஓடிக்கொண்டே இருந்துச்சு. அதை ஒன்றும் செய்ய முடியாது, அதுதான் நிலையாக இருக்கிறது. உண்மையில மாவீரம் என்பது மதிக்கப்பட வேண்டியது. அவர்களுக்கான அஞ்சலிகள் நிச்சயமாக எங்களால் செலுத்தப்பட வேண்டும். அவர்கள் எங்கள் மொழிக்காகவும் எங்கள் நாட்டுக்காகவும் தங்களது இன்னுயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள். அனைத்து போராடி மாவீரம் அடைந்த அனைவருக்கும் எனது அஞ்சலிகள். நன்றி நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நாங்களும் விட பெற்றுக் கொள்வோம். இந்த போராளிகள் மாவீரர்களுடைய பெயராலே 2 வட்டு நிற்பதையும் 3 வட்டு நிற்பதையும் தவிர்த்து அவர்களின் தியாகத்தை நினைத்தாவது ஒரு ஒற்றுமைப்பட்டு அடுத்த தலைமுறைக்கு நல்ல விடயத்தை ஒன்றை நேர்கோட்டிலே சரியான முறையில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் எங்கள் ஆவலம். 1 வட்டு 2 வட்டு வசதிகள் கூட பலருடைய ஒரு தாய் தந்தையருக்கு 4 வீட்டிலே இது கொடுப்பது போல திவசம் கொடுப்பது மாதிரியான விடயங்களை நாங்கள் சின்ன பிள்ளைகள் மாதிரி செய்யக்கூடாது என்பதுதான் இப்போது சில இடங்கள் 2ஆக நடக்கும், 3ஆக நடக்கும். வெளிநாடுல ஆக மோசமாக அதுதான் சொல்றேன். வசதி என்று செய்கிறார்களா அல்லது எல்லோருக்குமே கையிலே அதுதான் அந்த இதுதான் நாமே குழம்பி நிற்கிறோம். அந்த சில வேளையிலே அந்த புனிதர்களுடைய தியாகத்தை கூட ஒரு அர்த்தம் இல்லாமல் போய்விட போகிறது. சிறப்பாக இந்த பாமுகத்திலே தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் நினைவலைகளை எடுத்து வருவதும் அது ஒரு பணியாக இனத்தின் மொழிக்கான பணியாக பாமுகம் செய்வது. நானும் அந்த நேரத்திலே நன்றியை கூறி வாணிமன் உங்கள் பணிக்கும் நன்றியை கூறி நன்றி. தொடர்ந்து விடுவோம். நாளை நேரம் இருந்தால் தீவங்களோட வாங்குவோம். நிச்சயமா நன்றி நன்றி மிக்க நன்றி. வணக்கம். நன்றி வணக்கம். வருகின்றது கவிதை நேரம் பகுதி 1. ராவிஜகரியர்கள் பின்பு சிவதர்சன் மிக சிறப்பாகவே தட்டு கொடுப்பு தந்திருந்தீர்கள். அனைத்து கவிகள் எழுதியவர்களுக்கும் தட்டு கொடுப்பு தந்தவங்களுக்கும் நன்றி. வணக்கம்.